Hi everyone, welcome back to Meritage Academy. என்னுடைய வாய்ஸ் வந்து ஆடியபிளா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா இருந்துச்சுன்னா thumbs up போடுங்க. ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? யாராவது ஒருத்தர் என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா இருந்தா thumbs up போடுங்க. ஓகேமா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்கலாம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகள் பார்த்திருப்போம், பகுதிகள் பார்த்திருப்போம், அதாவது 25 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம், ஷெட்யூல்ஸ் அட்டவணைகள் வந்து பார்த்திருப்போம். ஸோ இதுல இருக்க இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்திருப்போம்னா ஓவராலா நமது இந்திய அரசியல் அமைப்புல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன டேர்ம்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரில இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற கண்டிஷன்ஸ் தான் நம்ம பார்த்திருப்போம். உதாரணமாக நமது இந்திய அரசியல் அமைப்பு 60ற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். இதற்கான செலவுகள் வந்து 64 லட்சம் ரூபாய் ஆனது அப்படின்றதையும் நம்ம பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா அதனுடைய கண்டினியூஷனா நம்ம ப்ரீஹம்பிள்லாம் கூட பார்த்துட்டு வந்தோமா? ப்ரீஹம்பிள் முகவரியுடைய கூறுகள், அதனுடைய சிறப்புகள், எத்தனை முறை வந்து நமது முகவரியை வந்து திருத்தி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா? ஓகேமா, பார்த்துட்டோம். சோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா 25 பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்திய ஒன்றியமும் அதன் பகுதிகளும் நான் சொல்லியிருப்பேன். அந்த பகுதி 1ல இருக்க விதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1 to 4. இப்போ நம்ம அத பார்க்கலாம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்க. எந்த பார்ட் பார்க்க போறோம் நம்ம? பார்ட் 1. பார்ட் 1 உடைய கண்டென்ட் என்ன? இந்திய ஒன்றியம். நோட் பண்ணிக்கமா. இந்திய ஒன்றியம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய டைட்டில். ஓகேங்களா? சோ இப்போ பகுதி 1ல ஆர்டிகல் 1 to 4ல இத பத்தி சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ ஆர்டிகல் 1 அதுக்கே நோட் பண்ணீங்க. ஆர்டிகல் 1ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவை பாரதம் என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்கம்மா. பாரதம், இந்தியாவை பாரதம் என்ற சொல்லால் குறிப்பிடும் விதி. அதாவது ஆர்டிகல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்தியாவை பாரதம் இந்தியாவை பாரதம் என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இந்தியா பல்வேறு மாநிலங்களின் இந்தியா பல்வேறு மாநிலங்களின் ஒன்றியமாகும். அடுத்த பாயிண்ட் ஆர்டிகல் 1 கீழ் இதெல்லாம் வருது. ஓகேங்களா? அதே போல ஆர்டிகல் 1 கீழ் இந்தியா 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் மற்றும் எப்போதாவது எப்போதாவது கைப்பற்றப்படும் பிரதேசத்தையும் உள்ளடக்கியது. எப்போதாவது கைப்பற்றப்படும் கைப்பற்றப்படும் பிரதேசங்களையும் உள்ளடக்கியது. உள்ளடக்கியுள்ளது. ஓகேங்களா? என்ன சொல்லணும் புரியுதுங்களா பாருங்க. ஓகேங்களா? உள்ளடக்கியுள்ளது. அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னா இந்தியா கூட்டாட்சி முறையை கொண்டிருந்தாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் இந்தியா வந்து கூட்டாட்சி முறையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்தியா கூட்டாட்சி முறையை கொண்டிருந்தாலும் நமது இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி என்னும் சொல் குறிப்பிடப்படவில்லை. அதற்கு மாறாக இந்திய ஒன்றியம் என்ற சொல்லே குறிப்பிடப்பட்டுள்ளது. நோட் பண்ணீங்கம்மா. இந்தியா நமது அரசியலமைப்பில் கூட்டாட்சி கூட்டாட்சி என்னும் கூட்டாட்சி என்னும் சொல் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பிடப்படவில்லை. ஓகேங்களா? அதற்கு பதிலாக இந்திய ஒன்றியம் என்றே இந்திய ஒன்றியம் என்றே குறிப்பிட்டுள்ளது. அப்ப நமது அரசியலமைப்புல என்னன்னு இருக்கு? குறிப்பிட்டுள்ளது. அப்போ நமது அரசியல் அமைப்புல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் இந்தியா வந்து கூட்டாட்சி அமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஆனா நமது அரசியல் அமைப்புல
கூட்டாட்சி என்ற சொல் குறிப்பிடப்படவில்லை. அதற்கு பதிலாக இந்திய ஒன்றியம் என்ற சொல்லே குறிப்பிடப்பட்டுள்ளது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகேங்களா? இதுதான் விதி 1 கீழ் இடம்பெற்றுள்ள சென்டென்ஸ். சரிங்களா? இப்போ ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 படி இந்தியா தற்போது பல்வேறு மாநிலங்களை கொண்டுள்ளது, யூனியன் பிரதேசங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ நமது இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் புதியதாக ஒரு மாநிலத்தை சேர்க்கவும் அல்லது புதியதாக ஒரு மாநிலத்தை உருவாக்கவும் பாராளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்போ இந்தியாவில் ஒரு மாநிலங்களை சேர்க்கவும் அல்லது புதியதாக ஒரு மாநிலத்தை உருவாக்கவும் பாராளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என கூறும் விதி 2. ஓகேங்களா? ஆர்டிகல் 2 என்ன? நோட் பண்ணீங்க. இந்தியா ஆர்டிகல் 2 என்னது? இந்தியாவில் புதியதாக புதியதாக ஒரு மாநிலத்தை உருவாக்கவும் மற்றும் புதியதாக ஒரு மாநிலத்தை இந்தியாவுடன் சேர்க்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? பாராளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. ஓகேங்களா? பாராளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. இத சொல்ற ஆர்டிகல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 2. ஓகேங்களா? ஓகேங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? உங்களுக்கு கொஸ்டின் வந்து என்ன சென்டென்ஸ் பேஸ்டு கேட்கும்போது, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கேட்கும்போது, இப்போ ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குவதற்கு அந்த மாநிலத்தின் சட்டமன்றமே போதுமானதாக உள்ளது. அப்படின்ற மாரிலாம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ரேம் பண்ணி குடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் வந்து தவறு. ஓகேங்களா? ஒரு மாநிலத்தை உருவாக்கவும், புதியதாக ஒரு மாநிலத்தை இந்தியாவுடன் சேர்த்துக் கொள்வதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? பாராளுமன்றத்திற்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு. வேற யாருக்குமே கிடையாது. புரியுதுங்களா? சட்டமன்றத்திற்கு கிடையாது. ம். அடுத்த ஆர்டிகல் நோட் பண்ணீங்க. ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3. ஓகேங்களா? இப்ப ஆர்டிகல் 3 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்க ஒரு மாநிலம் புரியுதுங்களா? நான் சொல்றேன் பாருங்க. ஆர்டிகல் 3 கீழ் ஏற்கனவே உள்ள ஒரு மாநிலத்தின் பரப்பு, எல்லை, பெயர் போன்றவற்றை மாற்றி அமைக்கலாம். ஓகேங்களா? இதற்கு சாதாரண மசோதாவாக பாராளுமன்றத்தில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். ஓகேங்களா? ஆனால் நமது இந்த பில் வந்து பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு முன் குடியரசுத் தலைவர் கிட்ட முன் அனுமதி பெறணும். புரியுதுங்களா நல்லா? நான் சொல்றத நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இப்போ குடியரசுத் தலைவர் கிட்ட ஒரு மாநிலம் சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளும்போது, உதாரணமாக நான் பெயர மாற்றப் போறேன், பரப்ப மாற்றப் போறேன், எல்லைகளை மாற்றி அமைக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் விரும்பும்போது, பாராளுமன்றத்தில் இதற்கான மசோதா கொண்டு வரணும். பில் வந்து கொண்டு வரணும். அந்த பில் வந்து சாதாரண மசோதாவாக கொண்டு வந்தால் போதுமானது. ஓகேங்களா? ஆனா, இந்த மசோதா நமக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக, குடியரசுத் தலைவரிடம் முன் அனுமதி பெற்று மட்டுமே கொண்டு வர வேண்டும். இந்த மசோதாக்கு மட்டும் தான் குடியரசுத் தலைவர் கிட்ட முன் அனுமதி பெற்று கொண்டு வரணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்கணுமா? நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த மசோதாக்கு மட்டும் தான் குடியரசுத் தலைவர் கிட்ட முன் அனுமதி பெற்று கொண்டு வரணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. நிதி மசோதாவும் குடியரசுத் தலைவரிடம் முன் அனுமதி பெற்று மட்டுமே பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். இப்போ அப்போ பாராளுமன்றத்தில் அந்த நிதி மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு முன் குடியரசுத் தலைவர் கிட்ட அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது நிதி மசோதாவா? இது வந்து இந்த பில் வந்து நிதி பில் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உறுதியளிப்பவர், சர்டிஃபைட் பண்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர். உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அப்போ ஒரு மசோதா நிதி மசோதாவா இல்லையா என உறுதியளிப்பவர் யாரு? சபாநாயகர். மறந்துறக்கூடாது. பாராளுமன்றத்தில் பார்லிமென்ட்டில் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரிடம் முன் அனுமதி பெற்றே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஓகேங்களா? அப்போ மாநிலம் சம்பந்தமான இந்த நிகழ்வுகளை தவிர்த்து நிதி மசோதாவிற்கும் குடியரசுத் தலைவரிடம் அனுமதி பெற்று மட்டுமே பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா?
புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகே தானம்மா? ஓகே. இப்போ ஆர்டிகிள் 3ன் கீழ் நோட் பண்ணுங்க. ஆர்டிகிள் 3ன் கீழ் நோட் பண்ணுங்கம்மா. ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்திலிருந்து குறிப்பிட்ட நிலப்பகுதியை பிரித்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். ஒரு மாநிலத்திலிருந்து குறிப்பிட்ட நிலப்பகுதியை பிரித்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். 2 அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புரியுதுங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் சில பகுதிகளை இணைத்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்கம்மா. எந்த ஒரு மாநிலத்தின் எந்த ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பினை நிலப்பரப்பினை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். ஓகேங்களா? அதே போல எந்த ஒரு மாநிலத்தின் இந்தியாவுல மட்டும் நம்ம இது ஏன்னா நம்ம இந்தியன் அரசியலமைப்பு மட்டும் தான் பார்த்திருக்கோம். இந்தியாவை பத்தி மட்டும் தான் பேசுறோம். சோ எந்த ஒரு மாநிலத்தின்னும் போது நீங்க வந்து தவறான புரிதல் இருக்கக்கூடாது. நான் இப்ப இது எல்லாமே இந்தியாவில் உள்ள மாநிலத்தில் ஓகேயா? இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பினை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். அதே போலதான். ஓகேங்களா? ஒரு மாநிலத்தின் எல்லையையும் மாற்றி அமைக்கலாம். அதே போல இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்தின் பெயரினையும் மாற்றி அமைக்கலாம். சோ அதன்படிதான் மதராஸ்ல இருந்தத இப்ப என்னன்னு மாத்திருக்காங்க நமது ஸ்டேட்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? இதற்கான மசோதா இதற்கான மசோதா பில் இதற்கான மசோதா சாதாரண மசோதாவாக கொண்டு வரப்படலாம். ஓகேங்களா? இதற்கான மசோதா சாதாரண மசோதாவாக பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படலாம். ஆனால் இந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி பெற வேண்டும். ஓகேங்களா? ஆனால் இம்மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி பெற வேண்டும். அப்போ முன் அனுமதி பெற்று மட்டுமே தான் பாராளுமன்றத்தில் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா புரியுதா பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு மாநிலத்தின் குறிப்பிட்ட ஒரு பகுதியை பிரித்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். ஓகேங்களா? அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் சில பகுதிகளை இணைத்து புரியுதுங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் சில பகுதிகளை இணைத்து புதிய மாநிலமாக உருவாக்கலாம். ஓகேங்களா? நான் ஸ்டேட் பண்றது தெரியுதா பாருங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் இந்த சில பகுதிகளை இணைத்து புதியதாக ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம். ஓகேங்களா? அதே போல ஆல்ரெடி ஒரு மாநிலத்துடைய பரப்பளவு இங்க இருக்குன்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஒரு மாநிலத்துடைய நிலப்பரப்பு வந்து இப்படி இருக்குன்னா, பாராளுமன்றம் நினைத்தா இந்த நிலப்பகுதியை வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அல்லது குறைக்கலாம். அப்போ ஒரு மாநிலத்தின் நிலப்பகுதியின் பரப்பினையும் அதிகரிக்கலாம், குறைக்கவும் செய்யலாம். புரியுதுங்களா? 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 உதாரணமாக இப்போ இந்த மாநிலத்துடைய ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இந்த மாநிலம் இருக்கு. இந்த மாநிலத்துடைய பரப்பளவு பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 பாயிண்ட் சம்திங் லேக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸ்கொயர் மீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். பரப்பளவு. இது இப்ப அதிகரிக்கிறது 4 4 பாயிண்ட் சம்திங்னு அதிகரிக்கலாம். 4 பாயிண்ட் சம்திங் லேக்னு அதிகரிக்கலாம். இல்லது 5 லேக் ஸ்கொயர் மீட்டர்னு அதிகரிக்கலாம். அல்லது 3 சதுர கிலோமீட்டர் அப்படின்னும் என்ன பண்ணலாம்? 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னும் என்ன பண்ணலாம்? குறைக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? என்ன சொல்லணும் புரியுதுங்களா? ஓகே. அதே போல அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு மாநிலத்தின் எல்லையையும் மாற்றி அமைக்கலாம். இப்போ இந்த மாநிலத்துடைய எல்லை வந்து இது வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னா, நினைச்சா அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாநிலத்துடைய எல்லையை வந்து இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுக்கான அதிகாரம் யாரு இருக்கு? பாராளுமன்றத்திற்கு மட்டுமே தான் உள்ளது. ஓகேங்களா?
அதே போல ஒரு மாநிலத்தின் பெயரையும் மாற்றி அமைக்கலாம். அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டுடைய பெயர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மதராஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டுடைய பெயர் வந்து தமிழ்நாடுன்னு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? எப்போ மாத்துனாங்க? 1969ல வந்து மாத்திருப்பாங்க. சோ அப்போ ஒரு மாநிலத்தின் பெயரையும் மாற்றி அமைப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? பாராளுமன்றத்திற்கு மட்டுமே தான் உள்ளது. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? இவ்வாறு நல்லா நோட் பண்ணிக்கணும். இவ்வாறு தொடர்புடைய மாநிலத்தின் இவ்வாறு தொடர்புடைய மாநிலத்தின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்ப தமிழ்நாட்டுடைய பெயர் இப்ப வந்து மதராஸுடைய பெயரை வந்து தமிழ்நாடுன்னு வந்து மாற்றி அமைச்சாங்க இல்லையா? சோ இதற்கு இந்த மாநிலம் வந்து சம்மதம் குடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே போல இந்த மாநிலம் வந்து கோரிக்கை வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும், எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி. உதாரணமாக, இப்ப மதராஸ் என்ற பெயரை வந்து தமிழ்நாடுன்னு மாத்தி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு வந்து மதராஸ்ன்ற பெயரை வந்து தமிழ்நாடுன்னு மாத்தி குடுங்கன்னு இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சா, இந்திய அரசாங்கம் கட்டாயம் மாத்தி குடுத்துரும். ஓகேங்களா? அப்படி இல்ல, இவங்க எதுவும் கோரிக்கை வைக்கல அப்படின்னா, இந்த ஸ்டேட் எதுவும் கோரிக்கை வைக்கல அப்படின்னாலும், இந்திய அரசாங்கம் விருப்பப்பட்டா, அந்த மாநிலத்துடைய பெயரை வந்து நான் மாத்தி அமைக்க போறேன்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் விருப்பப்பட்டா, மாத்தி அமைக்கலாம். அதே போல தான் உதாரணமாக இப்போ தமிழ்நாடுடைய எல்லைப் பகுதிய வந்து மாற்றி அமைக்க கோரி இந்திய அரசாங்கத்திடம் மனு குடுக்குறாங்க, இல்ல கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, அத வந்து இந்திய அரசாங்கம் வந்து செய்யும். இல்ல இவங்க கோரிக்கை வைக்கல. ஓகேங்களா? எப்படி தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து கோரிக்கை வைக்கல. இருந்தாலும் இந்திய அரசாங்கம் வந்து விருப்பப்படுது. நான் இதுல வந்து இதனுடைய எல்லைப் பகுதிய மாத்தப் போறேன், இல்ல பரப்ப மாத்தப் போறேன், இல்ல இதுல இருக்கிற ஒரு பகுதிய பிரிச்சு புதிய மாநிலமாக உருவாக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் விருப்பப்பட்டா, என்ன பண்ணலாம்? மாற்றி அமைக்கலாம். அந்த மாநிலத்துடைய சம்பந்தம் இல்லாமலும் மாற்றி அமைக்கலாம். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்போ அந்த மாநிலத்துடைய சம்மதத்தோட தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்திய அரசாங்கம் விருப்பப்பட்டால் செய்யலாம். ஓகேங்களா? அதுதான் இங்க. நோட் பண்ணீங்க. தொடர்புடைய 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 மாநிலத்தின் கோரிக்கையின் பேரிலோ தொடர்புடைய மாநிலத்தின் கோரிக்கையின் பேரிலோ அல்லது அம்மாநிலத்தின் அந்த மாநிலத்தின் சம்மதம் இல்லாமலும் கூட சம்மதம் இல்லாமல் கூட சம்மதம் இல்லாமல் கூட பாராளுமன்றம் இதனை மேற்கொள்ளலாம். ஓகேங்களா? பாராளுமன்றம் இதனை பாராளுமன்றம் இதனை மேற்கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? எனவேதான் எனவேதான் அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. எனவேதான் எனவேதான் இந்தியா சிதைக்கக்கூடிய மாநிலங்களையும் சிதைக்க முடியாத யூனியனாக உள்ளது. யூனியன்னா ஒன்றியம். ஓகேங்களா? யூனியன் ஆக உள்ளது. ஓகேங்களா? ஆனால் ஆனால் அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஆனால் அமெரிக்காவில் 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 சிதைக்க முடியாத மாநிலங்களையும் சிதைக்க முடியாத யூனியனாகவும் உள்ளது. அமெரிக்காவுல வந்து இத்தகைய மாற்றங்களை வந்து மேற்கொள்ள முடியாது. சோ அதனாலதான் இந்தியா வந்து சிதைக்கக்கூடிய மாநிலங்களையும் சிதைக்க முடியாத யூனியனாக உள்ளது. அமெரிக்கால இத்தகைய மாற்றங்களை செய்ய முடியாதுன்றதுனால அமெரிக்கா சிதைக்க முடியாத மாநிலங்களையும் சிதைக்க முடியாத யூனியனாக உள்ளது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? என்ன சொல்லுன்னு புரியுதுங்களாமா? ஓகே தானே? ஓகே. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்கம்மா. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. 18th அமெண்ட்மெண்ட் 1966 படி படி 18வது சட்ட திருத்தம் 1966 படி பாராளுமன்றம் பாராளுமன்றம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் பாராளுமன்றம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் சில பகுதிகளை இணைத்து புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? எந்த சட்ட திருத்தத்தின்படி
எந்த சட்ட திருத்தத்தின்படி? 18வது சட்ட திருத்தம் 18th அமெண்ட்மெண்ட் 1966. நல்லா சொல்றது புரியுதுங்களா பாருங்க. 18th அமெண்ட்மெண்ட் 1966 படி பார்லிமெண்ட் ஒரு ஸ்டேட் உடைய பகுதிகளை ஒரு ஸ்டேட் என்ற ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ் உடைய பகுதிகளை பிரித்து அதை இணைத்து புதிய மாநிலங்களாக உருவாக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? என்ன சொல்றேன்னு புரியுதா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. பெருவாரி யூனியன் வழக்கில் பெருவாரி யூனியன் வழக்கு 1960 1960 படி புரியுதுங்களா? பெருவாரி யூனியன் வழக்கு 1960 சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி, இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பெருவாரி யூனியன் கேஸ், கேசவானந்த பாரதி கேசஸ், எல்ஐசி இந்தியா கேசஸ், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு ஓகேங்களா? மத்திய அரசு மேற்கு வங்காளத்தின் ஒரு பகுதியான பெருபாரியை பெருபாரியை 19th அமெண்ட்மெண்ட் 1916 படி பாகிஸ்தானிற்கு ஒப்படைத்தது. ஓகேங்களா? பாகிஸ்தானிடம் ஒப்படைத்தது. என்ன சொல்றது புரியுதுங்களா? பெருவாரி யூனியன் கேசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அந்த உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி மத்திய அரசு என்ன பண்றாங்க? மேற்கு வங்காளத்தின் ஒரு பகுதியாக இருந்த பெருபாரியை பிரித்து எந்த சட்டத்திருத்தத்தின்படி? 19th அமெண்ட்மெண்ட் 1960. இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் மறந்துடக்கூடாது. படி பாகிஸ்தானிடம் ஒப்படைத்தது. ஓகேங்களா? இப்போ மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? வங்காளம் வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து கிழக்கு வங்காளம், இன்னொன்னு வந்து மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. கிழக்கு வங்காளத்தின் தலைநகரம் எது? டாக்கா. மேற்கு வங்காளத்தின் தலைநகரம் எது? கல்கத்தா. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கணும். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்டா கேட்கிற கொஸ்டின்ஸ். சோ அதுதான் இங்க மேற்கு வங்காளத்தின் ஒரு பகுதியாக இருந்த பெருபாரியை என்ன பண்றாங்க? 9th அமெண்ட்மெண்ட் 1960 படி 9th அமெண்ட்மெண்ட் 1916 படி பாகிஸ்தானுக்கு ஒப்படைக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்து பாருங்க 100வது திருத்தம் 2015 100வது சட்ட திருத்தம் 2015 படி என்ன பண்றாங்க? இந்தியா தனது 111 குடியிருப்புகளை பங்களாதேஷிற்கும் பங்களாதேஷ் தனது குடியிருப்புகளை 52 ஓகேங்களா? பங்களாதேஷ் தனது 52 குடியிருப்புகளை இந்தியாவிற்கும் வழங்கியது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகே தானம்மா? இந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா? இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல 18th அமெண்ட்மெண்ட் 1966 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களாமா? ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் நோட் பண்ணுங்க. ஆர்டிகல் 4ல என்ன சொல்றாங்க? நமது அரசியலமைப்புல நல்ல ஞாபகம். ஆர்டிகல் 4ல என்ன சொல்றாங்கன்னா, நமது அரசியல் அமைப்புல இருக்க விதி 2 மற்றும் 3ன் கீழ் இயற்றப்படும் சட்டங்கள் புரியுதுங்களா? ஆர்டிகல் 2 மற்றும் 3ன் கீழ் இயற்றப்படும் சட்டங்கள் 1வது மற்றும் 4வது அட்டவணைகளில் திருத்தங்களை மேற்கொண்டால் என்ன சொல்றது நல்லா உங்களுக்கு புரியணும். ஆர்டிகல் 2 மற்றும் 3ன் கீழ் இயற்றப்படும் சட்டங்கள் நமது அட்டவணையில் அதாவது 1வது மற்றும் 4வது அட்டவணைகளில்
திருத்தங்கள் மேற்கொண்டால் இது அரசியல் அமைப்பினை திருத்துவதாக கருதக்கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நோட் பண்ணீங்க, இங்க பாயிண்ட் நோட் பண்ணீங்க. நமது அரசியல் அமைப்பின் ஆர்டிகல் 2 மற்றும் 3 கீழ் இயற்றப்படும் சட்டம் அட்டவணை டேபிள்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அட்டவணை ஷெட்யூல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அட்டவணை முதல் மற்றும் நான்காவது அட்டவணைகளில் திருத்தங்கள் மேற்கொண்டால் இது அரசியல் அமைப்பினை திருத்துவதாக கருதப்படாது. ஓகேங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா பாருங்க. இது அரசியல் அமைப்பினை திருத்துவதாக கருதப்படக்கூடாது. இது ஆர்டிகல் 2 and 3 படி நமது அரசியல் அமைப்பில் ஏதாவது சட்ட திருத்தம் மேற்கொண்டால், ஓகேங்களா, நமது அரசியல் அமைப்பில் ஆர்டிகல் 2 மற்றும் 3 கீழ் இயற்றப்படும் சட்டங்கள் நமது அரசியல் அமைப்பில் உள்ள அட்டவணையில் முதலாவது மற்றும் நான்காவது அட்டவணைகளில் ஏதாவது மாற்றங்களை மேற்கொண்டால் இது நமது அரசியல் அமைப்பினை திருத்துவதாக கருதப்படாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இத பத்தி பேசுறது ஆர்டிகல் 4. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் பார்த்தாச்சுமா. ஓகேங்களா? இப்போ இந்தியாவுல இப்ப நம்ம ஃபுல்லாவே என்ன பார்த்திருக்கோம்? இந்த 1 to 4 வரைக்கும் ஃபுல்லாவே ஸ்டேட்ஸ பத்தி தான் பார்த்திருக்கோம். இப்போ இந்தியாவில் மாநிலங்களின் வகைப்பாடு. ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்ஸ பத்தி பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியாவுல வந்து எப்படி இருந்துச்சு? உதாரணமாக இப்போ வந்து நமக்கு வந்து இந்தியா வந்து பல்வேறு மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல 1946 கேபினட் மிஷன் உடைய பரிந்துரையின்படி இந்தியாவை வந்து 4 மாகாணங்களாக பிரிச்சிருந்தாங்க. அப்போ அந்த 4 மாகாணங்கள்ல எப்படி பிரிச்சிருந்தாங்க? பார்ட் ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிச்சிருந்தாங்க. இப்போ இந்த 4 வகையான மாகாணங்களும் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வந்தது? இந்த 4 மாகாணங்கள் எப்படி இப்ப இருக்க மாநிலமாக மாற்றப்பட்டது? இதற்காக எந்த சட்டம் கொண்டு வந்தாங்க? இதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம அத பத்திலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். நோட் பண்ணீங்க. இந்தியாவில் மாநிலங்களின் வகைப்பாடு. நோட் பண்ணீங்க. இந்தியாவில் மாநிலங்களின் வகைப்பாடு. இந்தியாவில் மாநிலங்களின் வகைப்பாடு. நோட் பண்ணீங்க அது கீழே. பிரிட்டிஷ் இந்தியாவில் 1946 கேபினட் மிஷன் கேபினட் தூதுக்குழுவின்படி பரிந்துரைப்படி இந்தியா 4 வகையான மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஓகேங்களா? இப்ப இந்த 4 இது என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா பாருங்க. இப்போ இதுதான் இந்தியா அப்படின்னா இந்தியா வந்து 4 வகையான மாகாணங்களாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு மாகாணமும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப இந்த பார்ட் ஏ மாகாணங்கள் பாத்தீங்கன்னா, யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் கவர்னர் மாநிலங்கள். பார்ட் ஏ வகை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது? பிரிட்டிஷ் கவர்னர் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஏன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கியதுனால பிரிட்டிஷ் கவர்னர் மாகாணங்கள். நல்லா இப்படி போட்டுக்கங்க. பார்ட் ஏ முடிச்சுட்டு பார்ட் ஏன்னு போட்டு சைட்ல எழுதிக்கங்க. பிரிட்டிஷ் கவர்னர் மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் அப்படின்னு வச்சுங்க. இப்போ இந்த பார்ட் ஏல எந்தெந்த பகுதியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 9 பகுதிகள் பார்ட் ஏல இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த 9 பகுதிகள் இதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மதராஸ், வெஸ்ட் பெங்கால், பாம்பே, ஒடிசா, பீகார், அசாம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப். இந்த 9 பகுதிகள் வந்து பார்ட் ஏல இருந்தது. ஓகேங்களா?
அடுத்து பார்ட் பி. ஏன்னா இத பத்தி உங்களுக்கு டீடைல்டு நோட்ஸ் வந்து பெய்டட் ஸ்டூடண்ட் வந்து அவங்களுடைய லாகின்ஸ் வந்து குடுத்துருவாங்கம்மா. நீங்க அங்க எடுத்து படிச்சுக்கலாம். சோ கிளாஸ வந்து கொஞ்சம் கவனமா, கூர்ந்து கவனிக்கணும். ஏன் அந்த உள்நோக்கு பார்வையோட கவனிக்கணும்னா, நோட்ஸ் எடுத்து நீங்க படிக்கும்போது புரியாது. சோ அதுக்காக தான் ஆசிரியர்கள் என்ன கூறுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல ஏறிடும். ஓகேங்களா? மனசுல அப்படியே பதிஞ்சிடும். ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆசிரியர் சொல்லும்போது எந்த ஒரு மாணவன் கூர்ந்து கவனிச்சு நோட்ஸ் எடுத்து படிக்கிறானோ, அவன் வாழ்க்கையில சரிந்ததா சரித்திரமே கிடையாதும்மா. ஓகேங்களா? சோ அதனால கவனமா படிங்க. நான் சொல்றது அதுதான். ஓகேங்களா? அடுத்து நோட் பண்ணிக்கங்க. பார்ட் பி. பார்ட் பி மாகாணம். சோ இந்த பார்ட் பி மாகாணத்தை எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மன்னராட்சி மாகாணங்கள் என அழைக்கப்படுகிறது. மன்னராட்சி மாகாணம். ஓகேங்களா? பார்ட் பி என்னன்னு சொல்றாங்க? மன்னராட்சி மாகாணம் என அழைக்கப்படுகிறது. பார்ட் சி வந்து என்னன்னு சொல்றாங்க? தலைமை கமிஷனர் மாகாணங்கள். பார்ட் சி என்ன? தலைமை. தலைமை கமிஷனர். கமிஷனர் மாகாணம். புரியுதுங்களா? பார்ட் டி ல வந்து எந்த பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் டி ல வந்து அந்தமான் நிக்கோபார் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பார்ட் டி ல அந்தமான் நிக்கோபார் மட்டும் தான் இருந்துச்சு. சோ, இப்போ இந்தியாவ வந்து 4 வகையான மாகாணங்களாக பிரிச்சு வச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த 4 வகையான மாகாணங்களும் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குச்சு அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சோ இது போல இருந்ததுன்னா, இந்தியாவை வந்து நிர்வாகம் செய்வது வந்து மிகவும் கடினமான விஷயம். இந்தியாவுல இருக்க மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. மத ரீதியிலாகவும், இன ரீதியிலாகவும், மொழியின் அடிப்படையிலும் மக்கள் வந்து அங்க இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து நிர்வாகம் செய்வது ரொம்ப கடினமான விஷயமா இருந்துச்சு. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, மொழியின் அடிப்படையில மாநிலங்கள வந்து பிரிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகள் வந்து வைக்கிறாங்க. சோ அப்போ மொழியின் அடிப்படையில மாநிலங்கள பிரிச்சு குடுத்தா, அப்போ என்னது மொழியின் அடிப்படையில மாநிலங்கள பிரிச்சு குடுத்துட்டோம். அது வந்து இந்தியாவுல எக்கச்சக்கமான மொழிகள் இருக்கு. அப்போ அவ்ளோ மாநிலங்கள் வந்து பிரிக்கப்படணும். நிர்வாகம் பண்ண முடியாது. பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு வந்து சீர்குலையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, மொழியின் அடிப்படையில மாநிலங்கள வந்து பிரிச்சு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மொழியின் அடிப்படையில மாநிலங்கள வந்து பிரிச்சு தர மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கின்னு, பல்வேறு போராட்டங்களும், உண்ணாவிரதங்களும் மேற்கொள்றாங்க. அதன்படி என்ன பண்றாங்க, பொட்டி ஸ்ரீராமுலுன்றவர் வந்து, சாகும் வரை உண்ணாவிரதத்த வந்து நான் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொள்றாரு. அவ்வாறு அவர் மேற்கொள்ளும்போது என்ன பண்றாரு? உயிர் நீத்துறாரு. அவருடைய உயிரே பறி போயிடுது. அதனால பல்வேறு வகையான போராட்டங்கள் மேலும் தீவிரமடையுது. அப்போதைய யாரு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாருன்னா, தெலுங்கு பேச மக்கள மதராஸ்ன்ற ஒரு பகுதியில இருந்து பிரிச்சு, மதராஸ் மாகாணத்துல இருந்து பிரிச்சு, என்னவா பண்ணிடுறாரு, ஆந்திரான்னு சொல்லிட்டு தனி மாநிலமா குடுத்துடுறாரு. அப்போ இந்தியாவுல பல்வேறு பகுதியில இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்றாங்க, சோ அவங்களுக்கு மட்டும் குடுக்குறாங்க. அப்போ போராட்டம் வந்து இது மாரி பண்ணா தான் நமக்கு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, போராட்டங்கள் வந்து அங்கங்க இன்னும் மேல் வெடிக்க ஆரம்பிச்சிருது. உண்ணாவிரதங்கள் வந்து இருக்க ஆரம்பிச்சுடுறாங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, சோ அப்ப மொழியின் அடிப்படையில மாநிலங்கள வந்து பிரிச்சு குடுத்தா அது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, பல்வேறு ஆணையங்கள் வந்து அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அதன்படி அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் தான் எஸ்.கே. தார் கமிஷன் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைக்கப்பட்ட கமிஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஜேவிபி கமிட்டி அமைக்கிறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஓகேம்மா. சோ முதல்ல நோட்ஸ் வந்து எழுதிக்கலாம். நோட்ஸ் எழுதிட்டு மத்த வேலைய நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. சப்டைட்டில் நோட் பண்ணீங்க. மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு. மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு. மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு. நோட் பண்ணிக்கங்கம்மா. இந்தியா நோட் பண்ணீங்க. இந்திய விடுதலைக்கு முன்பே இந்திய விடுதலைக்கு முன்பே இந்திய விடுதலைக்கு முன்பே மொழி அடிப்படையில் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. ஓகேங்களா? ஒடிசா. இது இது
பீகார் மாநிலத்திலிருந்து ஓகேங்களா? இது பீகார் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? பீகார் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. எப்ப பிரிச்சு குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1936ல வந்து பிரிச்சு குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? சரி ஓகேம்மா. இப்ப மொழியின் அடிப்படையில மாநிலங்கள வந்து சீரமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன்ஸ் வந்து போடுறாங்க. அதன்படி அமைக்கப்பட்ட முதல் கமிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.கே. தார் கமிஷன். எஸ்.கே. தார் ஆணையம். எஸ்.கே. தார் ஆணையம். ஓகேங்களா? இந்த எஸ்.கே. தார் ஆணையம் அமைத்த நாள் எப்பன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1948 ஜூன் மாதம் 17. எஸ்.கே. தார் கமிஷன் அமைக்கப்பட்ட நாள் 1948 ஜூன் மாதம் 17. ஓகேங்களா? இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.கே. தார் தான் தலைவர். எஸ்.கே. தார் தான் தலைவர். ஓகேங்களா? யாரு? எஸ்.கே. தார் அவர்கள் தலைவர். ஓகேங்களா? இந்த ஆணையத்தை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் யாரு? அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர். ஓகேங்களா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் வந்து யாரு? அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் தான் இவரு. இவங்க வந்து எப்ப அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யா அதே மாரி ஒரு தலைவர். பிராக்கெட்ல போட்டுக்க. இது வந்து 3 நபர் ஆணையம். இது வந்து 3 நபர் ஆணையம். ஓகேங்களா? இது 3 நபர் ஆணையம். இது 3 நபர் ஆணையம். இதனுடைய தலைவர் வந்து எஸ்.கே. தார் அவர்கள் இருக்காங்க. இந்த ஆணையத்தை அமைச்சது வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் யாருன்னா அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தாரு. இந்த ஆணையம் வந்து எப்ப அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி அறிக்கையை வந்து எப்ப குடுத்தாங்க அப்படின்னா, 1948 டிசம்பர் மாதம் 18. 1948 ஜூன்ல அமைக்கிறாங்க. இவங்க டிசம்பர்ல வந்து ரிப்போர்ட்ட குடுக்குறாங்க. சோ இவங்களுடைய அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொழியின் அடிப்படையில் நோட் பண்ணிக்க எஸ்.கே. தார் ஆணையத்துடைய ரிப்போர்ட் அவங்க வந்து அறிக்கை சமர்ப்பித்த நாள் 1948 டிசம்பர் மாசம் 18. இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொழியின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிப்பதை நிராகரித்தது. ஓகேங்களா? மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிப்பதை நிராகரித்தது. காரணம் தேசத்தின் ஒற்றுமையும் காரணம் தேசத்தின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் நிர்வாக சிக்கல் ஏற்படும் என்பதால். ஓகேங்களா? நோட் பண்ணீங்க. காரணம் என்ன? ஏன் நீங்க நிராகரிக்கிறாங்க? தேசத்துடைய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதாலும், நிர்வாகம் செய்வதில் சிக்கல் ஏற்படும் என்பதாலும் என்ன பண்றாங்க? மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிப்பதை நிராகரிக்கிறாங்க. அடுத்ததாக அமைக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜேவிபி கமிட்டி. ஜேவிபி கமிட்டி. ஜேவிபி கமிட்டி. இது தலைவர் இல்லாத தலைவர் இல்லாத ஆணையம். இது தலைவர் இல்லாத ஆணையம். ஏன் இது தலைவர் இல்லாத ஆணையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 நபர்களுமே உறுப்பினர்கள் தான். இந்த 3 நபர்களுமே யாரு? உறுப்பினர்கள் தான். இந்த 3 நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. இவங்க 3 பேர் தான் என்ன பண்றாங்க? இந்த 3 உறுப்பினர்களை கொண்டு இந்த ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க. எப்ப அமைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1948ல வந்து அமைச்சாங்க. ஓகேங்களா? இவங்க அறிக்கை சமர்ப்பித்த நாள் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 1, 1949 அறிக்கை சமர்ப்பித்த நாள். இவங்க என்ன பண்றாங்க? மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிப்பதை நிராகரித்தார்கள். ஓகேங்களா? அப்போ மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிப்பதை நிராகரிக்கப்பட்டது. அப்போ ஜேவிபி கமிட்டி வந்து 1948ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 1948ல ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜேவிபி கமிட்டி மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிப்பத என்ன பண்றாங்க? மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிப்பதை நிராகரிச்சிடுறாங்க. அதே போல இங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிப்பதற்கு தலைவர்கள் இல்லாத கமிட்டி எது? அப்படின்னு கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஜேவிபி கமிட்டி. ஓகேங்களா? ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் ஆல் கமிட்டி எப்போ ஆரம்பிச்சாங்க? அந்த கமிட்டியுடைய தலைவர் யாரு? உறுப்பினர்கள் யாரு? அதே போல வந்து அந்த கமிட்டி வந்து எப்போ ரிப்போர்ட் குடுத்தது?
அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இப்ப இது மாதிரி பாக்குறாங்க. ஓகேங்களா. இப்ப வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. இது மாதிரி கமிட்டிகள் போடுறாங்க. அந்த கமிட்டி என்ன பண்றாங்கன்னா, மொழியின் அடிப்படையில வந்து மாநிலங்கள் பிரிப்பத வந்து ஆதரிக்க மாட்றாங்க, நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதனைத் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, மொழியின் அடிப்படையில எங்களுக்கு மாநிலம் வந்து பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆந்திரா வந்து எங்களுக்கு பிரிச்சு குடுக்கணும் மதராஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு உயிரை நீக்கிருவாரு. உயிர் இழந்துருவாரு. அவருடைய உயிர் வந்து ஒரு உடல்ல இருந்து பிரிஞ்சு போயிடும். அதன் அடிப்படையில பல்வேறு போராட்டங்கள் நடக்குது. சோ அதனால ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாருன்னா, சரி ஓகே மொழியின் அடிப்படையில ஆந்திரா வந்து பிரிச்சு குடுத்துரும்னு சொல்லிட்டு பிரிச்சு குடுத்துடுறாரு. சோ இப்ப அத பத்தி ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கலாம். நோட் பண்ணிங்க. தனி ஆந்திரா மாநில கோரிக்கை. தனி ஆந்திரா மாநில கோரிக்கை. தனி ஆந்திர மாநில கோரிக்கை. ஓகேங்களா? இயர் போட்டுக்கங்க 1952. நோட் பண்ணிங்க. தெலுங்கு பேசும் தெலுங்கு பேசும் மக்கள் அப்பகுதியை தெலுங்கு பேசும் மக்கள் அப்பகுதியை தனி ஆந்திர மாநிலமாக தனி ஆந்திர மாநிலமாக பிரிக்க வேண்டும் என வலியுறுத்தி வலியுறுத்தி அக்டோபர் 19, 1952 அன்று பொட்டி பொட்டி ஸ்ரீராமலு பொட்டி ஸ்ரீராமலு சாகும் வரை சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார். ஓகேங்களா? இவர் காலமான நாள் இவர் காலமான நாள் டிசம்பர் 15, 1952. ஓகேங்களா? இதனைத் தொடர்ந்து தனி ஆந்திரா தனி ஆந்திரா பிரிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 1, 1953. ஓகேங்களா? அக்டோபர் 1, 1953. யாரு அப்போதைய பிரதமராக இருந்தாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பிரிச்சு குடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ சுதந்திரத்திற்கு பிறகு பாயிண்ட் நோட் பண்ணீங்க. சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. எப்போ? 1953 அக்டோபர் 1. மறந்துடவே கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? 1953 அக்டோபர் மாதம் 1 அன்று தனி ஆந்திரா வந்து பிரிச்சு குடுத்துடுறாங்க. ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஆகுது? அவங்களுக்கு மட்டும் பிரிச்சு குடுத்துட்டாங்களே, அப்ப மத்த பகுதிகள்ல இருக்கிற மக்கள் எல்லாமே போராட்டத்துல ஈடுபடுறாங்க. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, மாநில மறுசீரமைப்பு ஆணையத்த வந்து அமைக்கிறாங்க. சப்டைட்டில் போடுங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம். மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஓகேங்களா? இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையத்த அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்த வந்து அமைக்கிறாங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து அமைக்கப்பட்ட நாள் வந்து 1953 டிசம்பர் 22. இதனுடைய தலைவர் யாரு? மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவர் வந்து பாசல் அலி. ஓகேங்களா? அவருடைய தலைமையில தான் இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து அமைக்கிறாங்க. இந்த பாசல் அலி தலைமையில வந்து அமைக்கிறாங்க. உறுப்பினர்கள் வந்து யாருன்னா கே.எம். பணிக்கர். கே.எம். பணிக்கர். இன்னொருத்தர் வந்து எச்.என். குன்ஸ்ரு. எச்.என். குன்ஸ்ரு. கே.எம். பணிக்கர் மற்றும் எச்.என். குன்ஸ்ரு. ஓகேங்களா? இவங்க வந்து அறிக்கை சமர்ப்பித்த நாள் வந்து 1955ல வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இந்த அறிக்கையில இந்த அறிக்கையில என்னென்னலாம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அறிக்கையில என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம். ஒரு மொழிக்கு ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அரசியல், பொருளாதாரம், நிர்வாக செயல்பாடுகள். அரசியல், பொருளாதாரம், நிர்வாக செயல்பாடுகள் அனைத்து பகுதி மக்களுக்கும் சரிசமமாக இருப்பதை உறுதி செய்து மாநிலங்களாக பிரிக்கலாம். மாநிலங்களாக பிரிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, தேசத்தின் அடுத்த ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணீங்க. தேசத்தின் அடுத்த ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணீங்க. தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்து உறுதி செய்து
பராமரிப்பது அவசியம். ஓகேங்களா? சோ அவங்க இந்த கண்டிஷனுக்குலாம் உடன்பட்டு என்ன பண்றாங்க? 16 மாநிலங்கள் 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. அல்லது பரிந்துரை செய்யப்பட்டது. பிரிக்க பரிந்துரை செய்யப்பட்டது. என்ன பண்றாங்க? இந்தியாவ 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்க பரிந்துரைத்தது. ஓகேங்களா? பரிந்துரைத்தது. மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க? இவங்களுடைய ரிப்போர்ட்ட சில சீர்திருத்தம் செய்து, சில மாற்றங்கள் செய்து என்ன பண்றாங்க? மாநில மறுசீரமைப்பு சட்டம் மாநில மறு சீரமைப்பு சட்டம் 1956ல் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? இயற்றப்பட்டது. ஓகேங்களா? இயற்றப்பட்டது. இப்ப அடுத்த சப்டைட்டில் போட்டுக்கங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப சப்டைட்டிலா போட்டுக்கங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம். அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சப்டைட்டில் போட்டுக்கங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. ஓகேங்களா? இச்சட்டம் கேம் இன்டு ஃபோர்ஸ். கேம் இன்டு ஃபோர்ஸ். அதான் நடைமுறைக்கு வந்த நாள். கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்த நாள் நவம்பர் 1, 1956. ஓகேங்களா? இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள் 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. பிரிட்டிஷ் அரசினால் உருவாக்கப்பட்ட பார்ட் ஏ, பி, சி, டி மாகாண வகைப்பாடு அல்லது மாகாணங்கள் எந்த சட்ட திருத்தத்தின்படி? மாநில மறுசீரமைப்பு சட்டம். எந்த அமெண்ட்மெண்ட்? 7வது சட்ட திருத்தம் 1956 படி நீக்கப்பட்டு எது நீக்கிறாங்க? இந்த ஏபிசிடி என்ற மாகாண வகைப்பாடு வந்து நீக்கப்பட்டு எந்த சட்டத்தின்படி? 7வது சட்டம் 1956 படி நீக்கப்பட்டு 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. ஓகேங்களா? நீக்கப்பட்டு 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. ஓகேங்களா? இப்போ இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி எந்தெந்த மாநிலங்கள் இருந்துச்சு, எந்தெந்த யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு டேப்லேஷனா உங்களுடைய நோட்ஸ்ல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்துருமா? சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட மாநிலங்களுடைய பழைய பெயர் என்ன? தற்போதைய பெயர் என்ன? அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். லைக் எப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை வந்து ஐக்கிய மாகாணம்ன்றது சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு வந்து மெட்ராஸ்னு சொல்லியிருந்தாங்க. கர்நாடகா வந்து மைசூர்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப கூட பாருங்க கேரளாவுடைய பெயரை வந்து கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்திருக்காங்க. சோ இது மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இது வரைக்கும் பார்ட் 1 வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பார்க்கலாம்னா பார்ட் 2 பகுதி 2. ஓகேங்களா? பகுதி 2. பகுதி 2ல என்ன சொல்லியிருக்காங்க? குடியுரிமை. குடியுரிமையை பற்றி பேசுற ஆர்டிகல் எது? ஆர்டிகல் 5 to 11. சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? என்ன சொல்றோம் புரியுதுங்களா பாருங்க. சிட்டிசன்ஷிப் குடியுரிமை. இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா? தேங்க்யூமா. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கான அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுமா. ஸோ இன்னும் 1 or 2 வீக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ தேவைப்படுறவங்க எங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க எங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க. MERATEDCACACY. ஓகேங்களா? மெரிட்டேஜ் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதே போல இப்போ டெஸ்ட் சீரிஸும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டெஸ்ட் சீரிஸ் வேணுன்றவங்க இதே வெப்சைட்ல போயிட்டு டெஸ்ட் சீரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுமே உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துடும். ஓகே, நீங்க அந்த மெயில் ஐடியில உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களாமா? லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் எப்பப்ப லைவ் கிளாஸஸ் நடக்கும்,
ரெக்கார்டிங் செஷன்ஸ் இன்கேஸ் லைவ் கிளாஸஸ் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டிங் செஷன்ஸ் அது உள்ள அவைலபிள் இருக்கும். அதே போல என்னென்ன நோட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், டெஸ்ட் எல்லாமே உள்ள வந்துரும்மா. சரிங்களா? வேணும்ன்றத யூஸ் பண்ணிக்கங்கம்மா. தேங்க் யூ.